போலாமா? நம்மளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான். ஆனால் நமக்கு ஒரு டிரைவர் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங் பிரதர். என்ன தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? அதான் கூட நீங்கள் நிற்கிறீங்களே. ஃபேமிலி எங்கன்னு கேட்டேன் பிரதர். அவங்க வந்தாங்க. நான் தான் அவங்கள முன்னாடி போசாட்டேன். பார்த்தேன். ஆனால் நல்லா சமாளிக்கிறீங்க பிரதர் என்னை விட. ஓ, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபோட ஹேண்ட் பேக்கா? ஆமாம், எனக்கு என் குழந்தையோட பேக் தான். இதெல்லாம் இல்லைன்னு வைங்க, நம்மளை இங்கே கூட கூப்பிட்டு வர மாட்டாங்க. வாங்க, நம்மளாவது ஒன்றா போவோம். இல்லை வேணாம், இன்னைக்கு வருவீங்க, நான் பழகிக்கிறேன். நான் தனியாகவே வர வழக்கம் போல. நீங்கள் போங்க. ஆனால் போயா காலையிலே கலாய் வாங்கிட்டு இருக்காத போ. வயசு வரைக்கும் நம்ம தனியாக தான் போகணுமோ? சே, எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்குது எல்லாம் இதுங்களால. நல்லா பண்ணணும். என்ன சரியா? உங்க அப்பா மனத்தை காப்பாத்திடுறான். என்ன சிஸ்டர், சண்டே கிளாஸ் காம்படிஷன்னால கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க போல. ஆமா. இந்த வாட்டியும் பாப்பா வசனம் தானா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். இந்த வாட்டி என் பையன் டான்ஸ் பண்றான். நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். என் பொண்ணு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கா. பாப்போம் வா. சே, நம்மோட ஒரு நிமிஷம் அவங்களை தப்பா நினைச்சிட்டோம். வெயிட் பண்றாங்க நமக்கு. வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தங்கம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல, சரியா சொல்லிருவ தானே? அதை நீ இங்கே வந்தா கேட்கணுமா? வீட்லயே கேட்க கூடாதா? நானாவது இங்க வந்து கேட்டேன், நீ அது கூட கேட்கல. இங்க பாரு தங்கம், போன வாட்டி மறந்த மாதிரி இந்த வாட்டி எதையும் மறக்க கூடாது. கரெக்டா சொல்லிடணும், புரியுதா? ஓகேமா. இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? பின்னென்ன, நீயும் ஒவ்வொரு தடவையும் இதை அவட்ட கேட்டுட்டு தான் இருக்கிற. அவளும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு அங்கே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நிற்கிறா. இதுக்கு அவள் கலந்துக்காமலே இருக்கலாம். பாவம் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துற. இல்லை படுத்தலைன்னு சொன்னேன். சரி இங்கே பாரு, மானத்தை வாங்கிடாத, புரியுதா? நல்லா பண்ணோம். மண்டே ஆட்டு. என்ன பண்ண போறான்னு தெரியல. எதுக்கு இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் என் குழந்தை இந்த வாட்டி கரெக்டா சூப்பரா சொல்லுவா. அது எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? எப்படி தெரியுமா கான்ஃபிடென்ட்டா பேசுறேன்? அங்க பாருங்க. வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா? அங்க என்ன பாஸ்டர் நிக்கிறாரு? நேத்தே பாஸ்டருக்கு கால் பண்ணி ப்ரே பண்ண சொல்லிட்டேன். ஓ, அதானா பார்த்தேன். அப்ப பாஸ்டர் ப்ரே பண்ணனால தான் இந்த கான்ஃபிடென்ட். நான் கூட நீ தான் ஏதோ அவளுக்காக ஸ்ட்ராங்கா ப்ரே பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். இவ்வளோ பேசுறதுக்கு நீங்க நம்ம குழந்தைக்காக ப்ரே பண்ண வேண்டியதானே? எது? நான் வேலைக்கு போறேன், நீ வீட்ல தானே இருக்கிற? நான் என்ன வீட்ல சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க குழந்தையை எழுப்பி ரெடி பண்ணி அவளுக்கு சமைச்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூல் விட்டு வந்ததும் மறுபடியும் சமைச்சு அவளுக்கு ஹோம்வொர்க் எழுதி இத்தனை வேலையும் நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன் இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதானே? நான் பண்ணுமா? மேடம் வீட்ல இருந்து இத கூட பண்ண மாட்டீங்களா? மறுபடியும் வீட்ல சும்மா வீட்ல பாஸ்டர் வராரு, அமைதி வருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹாய், குட் மார்னிங் பாஸ்டர். வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? வெரி குட். காட் bless you. ஓகே, ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஓகே பாஸ்டர், நீங்க போங்க, நான் வந்தேன். See you there. வா. ஹாய். ஏய், பைபிள் எடுத்துட்டு வந்தியா? பேக்ல தான் இருக்கு. பேக் குடு. என்னடி ஸ்நாக்ஸும் டாய்ஸும் தான் இருக்கு, பைபிளை காணோம்? பேக்ல தான் இருந்துச்சா? இப்ப காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? பொய் வாய் திறந்தாலே பொய். சும்மா இருக்க மாட்டேன். ஏய் பெருக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கற? இதெல்லாம் வீட்ல செக் பண்ணி இருக்க வேண்டியதானே? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ செக் பண்ணிட்டு வர வேண்டியதானே? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பதில் பேசு. சரி வாடா. பெத்ததும் சரி. நான் இனிமே உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அதுவும் சரியில்ல. ச்சே, அவளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க முதல்ல பைபிள் எடுத்துட்டு வரணும். நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா சார்? எல்லாம் வாய் தான். சரி அழாத, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா எடுத்துட்டு வரணும், புரியுதா? வா, ஞாபகப்படுத்துறேன். வெல்கம் டு ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் கிளப். நல்லா ஆடுறாங்க. நல்லா இருக்குல்ல அந்த குழந்தை ஆடுறது. நைஸ். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. Thank you. ஓ வாவ். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாத்ராகமம் 14:14.
கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் போச்சா? நான் தான் சொன்னேன்ல. இரு. ஏய், ரட்சகரும் ரட்சகரும் சொல்லுடி. மானம் போது. ஆமா, மானம் போகுது. எல்லாரும் உன்னை தாண்டி பார்க்குறாங்க. பைபிளை மூடு. என் அடைக்கலமானவர். பிரதர், இப்போ புரியுதா? இதுக்கு தான் என் பையனை டான்ஸில் சேர்த்து விட்டேன். வாங்க வாங்க வாங்க, கிளாப் 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 கிளாப். இந்தாங்க, வசனத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. காட் பிளஸ் யூ. நல்லா திங்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் மட்டும் தாண்டி நீ லாய்க்கி, வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. உன்னெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா நீ சரிப்பட்டு வருவ. ஏய், ஏன்? போதும், வா. சூப்பர்ரா. வா, உட்காரு உட்காரு. இந்தா எனக்கு பாஸ் பண்ணு. ஆமாண்டா. ஏய் இது நல்லா இருக்குல? ஜாலியா இருக்குப்பா. டேய் இதோ பாரு, இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வா வா. கர்த்தர் என் ரட்சகர், ரட்சகர், கர்த்தர் என் ரட்சகர். சும்மா இருங்கண்ணா, நீ வா விளையாடலாம். வேணாம், எங்க அம்மா திட்டுவாங்க. சரி அப்ப வாங்கடா, நம்ம போய் விளையாடலாம். டேய் டேய் இந்தா. எனக்கு பாஸ் பண்ணு. பாஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை, என் பொண்ணு பற்றி பேசணும் பாஸ்டர், அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ, எனக்கு காம்படிஷன் நடந்ததை பற்றி யோசிக்கிறீங்களா? சின்ன குழந்தைங்க, போக போக சரியாயிடும், வருத்தப்படாதீங்க. எப்படி வருத்தப்படாம இருக்கிறது பாஸ்டர்? இது ஒரு தடவை அப்படி நடக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்க சொல்றீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா நான் சொல்றேன் சிஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். சிஸ்டர், ஒரு நிமிஷம். நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க பாஸ்டர். பசங்களை நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டு, அதான் ஸ்கூலில் சேர்த்துட்டோமேன்னு நாம் வீட்டில் சும்மாவா இருக்கோம்? இல்ல. டீச்சர்ஸ் பாடம் சொல்லி கொடுத்திருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மறக்காம நீங்களும் சொல்லி கொடுக்குறீங்கல்ல? கண்டிப்பா சொல்லி கொடுக்குறோம். படிக்கிற பாடத்தை மட்டும் மறக்காம சொல்லி கொடுக்குற நாம நம்மளை படைச்ச கர்த்தருடைய ஞானத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம்ல? கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். இப்படி இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி கத்துக்குவாங்க? ஏன் சிஸ்டர், வாரத்துல ஒரு நாள் தானே சண்டே கிளாஸ், அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா வாரம் ஃபுல்லா குழந்தை உங்க 2 பேர் கூட தானே இருக்காங்க. நீங்க ஸ்பெஷல் கேர்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் கேர் பண்ணாலே போதுமே. எப்பவும் பேரண்ட்ஸ் நம்ம தான் பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கே. அந்த பொறுப்புல இருக்கிற நீங்க அதை உணராம இருந்தா எப்படி? நல்லா திங்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் மட்டும் தாண்டி நீ லாய்க்கி, வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. உன்னெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா நீ சரிப்பட்டு வருவ. புரியுது பாஸ்டர். அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நானே அவளை திட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். தேங்க்யூ. ஆஹா, நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, அந்த ஆண்டவருக்கு. போயிட்டு வாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம் பாஸ்டர். கூப்பிடு. ஒரு நிமிஷம் பிரதர், உங்க சாவியை கொடுங்க. இதுல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? படிங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். வசனத்தை வண்டியிலையோ வீட்லயோ வைக்கிறது முக்கியமே கிடையாது, இருதயத்துல வைக்கணும். சரியா? சரிம்மா, போயிட்டு வாங்க. நான் இங்கேதாம்மா இருந்தேன், எங்கேயும் போலாமா?
சரி 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 நீ எங்கேயும் போல. ஓகே தான் ஓகே தான். நம்ம வீட்டு போலாமா? என் மேலதாம்மா தப்பு. இனிமே நீங்க சொல்ற மாதிரி கேட்டு நான் நல்லா படிக்கிறேம்மா. என்ன ஹாஸ்டல்ல மட்டும் சேர்த்துறாதீங்கம்மா ப்ளீஸ்மா. அப்பா சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. சாரி, நான் ஹாஸ்டலுக்குலாம் அனுப்ப மாட்டேன். இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா பண்ணி தரேன். அழக்கூடாது. அதான் ஹாஸ்டல் போவேன்ட்டாங்களா? வீட்டுக்கு தானே போகிறோம். அழக்கூடாது. சரிங்க சரி 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 போலாமா? வா.